அதான் எல்லாரும் வந்தாச்சுல்ல, விசேஷத்தை ஆரம்பிச்சிருவோம். சுபலட்சுமி, உன் கையாலேயே நலுங்க உன் தங்கச்சி பொண்ணுக்கு வை போ. சரிங்க நீ. போமா. ஏமா நிப்பாட்டுப்பா. இப்ப இவனுக்கு என்ன கொல்ல வந்துச்சுன்னே தெரியல. என்ன வருதா மச்சான், நீங்க சொன்னதை நான் செஞ்சு முடிச்சிட்டேன். ஆனா நீங்க பதில சொல்லவே இல்லை எனக்கு. வரதன், விசேஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நிதானமாக கல்யாணத்தை பற்றி பேசிக்கலாம். இப்போ என்ன அவசரம்? பேச்சா இருக்கணும் மச்சான், பார்த்துங்க. நான் கொடுத்த வாக்க நான் மீற மாட்டேன். நான் சொன்னது தான் நான் செய்வேன். ஆனால் உன் ஆசை, என் விருப்பம், பெரியவங்க என்ன நினைக்கிறாங்கிறதெல்லாம் விட வாக்கப்பட்டு வாழ போகிறவங்களோட விருப்பம் என்னங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால என் முடிவை சொல்றதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்க போறவங்க முடிவு என்னன்னு கேட்கணும். என்ன மச்சான், எதுக்கு அதெல்லாம் அவங்க கிட்ட கேட்கணும்? பெரியவங்க நம்ம கட்டணும் சொன்னா கட்டிட்டு போறாங்க. நாளைக்கு சேர்ந்து வாழ போறவங்க அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம அப்படியெல்லாம் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. நம்ம பாட்டுக்கு சபையில எடுத்தவங்க ஒருத்தன ஒரு முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் காலம் பூரா அந்த சின்ன சிறுசுங்க வாழ்க்கையை கெடுத்த மாதிரி ஆயிடக்கூடாது. அதனால அவங்க முடிவை கேட்டுட்டு தான் நான் என் முடிவை சொல்லுவேன். உங்க 4 பேர்ட்டையும் நான் கொஞ்சம் தனியா பேசணும். சரிங்கப்பா. சரி வாங்க போகணும். போகிறீங்களா? நாளைக்கு வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படக்கூடாது. மாமா மாமா என்னாச்சு மாமா? இருங்க மாமா, நான் வெந்நீர் எடுத்துட்டு வரேன். பணதி அண்ணா, என்னன்னாச்சு உங்களுக்கு? எனக்கு ஒண்ணும் இல்ல. பானதி இன்னும் சின்ன குழந்தையா இருக்கா பாரு. இருன்னு சொல்றதுக்குள்ள எவ்வளவு வேகமா வெளியே விட்டா. அண்ணா, நீங்க இருமுனதை பார்த்ததும் உள்ள பதறி போயிடுச்சுங்க. அதான் பொறுப்பா தண்ணி எடுக்க போயிருக்கா. முக்கியமான விஷயம் பேச எல்லாரையும் கூப்பிட்டு வந்திருக்கோம். இந்த நேரம் பார்த்து வெளியே போயிட்டா. வெளியே வேற எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி வானதி வரட்டும், மத்தவங்க விருப்பம் என்னன்னு கேட்போம். நந்தினி, நீ படிச்ச பொண்ணு, அதனால எதையும் சுயமா தான் முடிவெடுப்பேன்னு எனக்கு தெரியும். அருளும் வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வந்திருக்கான். அதனால உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா சரியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனா இது கட்டாயம் கிடையாது. நான் ஆசைப்படுறேன். உன் விருப்பம் என்னன்னு சொல்லுவான். மாமா, உங்களுக்கே தெரியும் எனக்கு எல்லாமே எங்க அம்மா தான். எங்க அம்மாக்கு அடுத்ததா நான் நினைக்கிறது உங்களதான். அதனால நீங்க 2 பேரும் என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு சம்மதம் மாமா. அடி பாவி, அப்ப உங்க அப்பா வேணான்னு சொன்னா என்ன விட்டுருவியா? அருள், நீ என்னப்பா சொல்ற? இதுல உனக்கு சம்மதமா? இல்ல உன் மனசுல வேற யாராவது இருந்தா சொல்லு, தப்பே இல்ல. இது வரைக்கும் எல்லா விஷயத்திலையும் எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு பார்த்து பார்த்து செஞ்சது நினைச்சேன். அப்படி ஒரு பொண்ணா நம்ம வானதி இருப்பான் நான் நினைக்கிறேன். உன் விருப்பம் என்ன சொல்லு. அப்பா, இது என்கிட்ட நீங்க கேட்டிருக்கவே வேணாம்ப்பா. இது வரைக்கும் எனக்குன்னு நான் எப்பவும் எதுவும் யோசிச்சதே இல்லை. உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்க செய்யுங்கப்பா. அதுல எனக்கு சம்மதம் தான்.
அவர் பையனுக்கு மட்டும் காசு கொழுத்து போயிருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பாரு, என் பிள்ளைக்கு மட்டும் ஒண்ணும் இல்லாத பொண்ணை கட்டி வைப்பாரா? ஏய், பார்த்து பேச சொல்லிட்டேன். சுப்புலட்சுமி என்னோட தங்கச்சி. ஒண்ணும் இல்லாதவன் சொல்ற? ஆமா, அவ ஒண்ணும் இல்லாதவதான். அவ என்ன அப்படியே பெரிய கோடீஸ்வரியா? உங்க அண்ணனுக்கும் அவ தங்கச்சி தானே, அப்ப அவர் பையனுக்கு அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே? அத விட்டுட்டு என் பையனுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாரு? அவர் ரொம்ப விவரமா தான் இருக்காரு. நீங்க தான் இழிச்ச வாயனா இருக்கீங்க. என் பையன் வாழ்க்கையில மண்ணள்ளி போட பாக்குறாங்க. நான் அதை விட மாட்டேன். இப்பவே போய் நான் எல்லார் முன்னாடி இதை கேட்க போறேன். ஏய், ஏன் நிறுத்திட்டீங்க? அடிங்க. இவ்வளவு நாள் இது ஒண்ணுதான் நடக்காம இருந்துச்சு, அதையும் செஞ்சுட்டீங்க. கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துறீங்கல்ல. நான் பெத்த புள்ளைக்கு யார கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு யாரோ ஒருத்தர் முடிவெடுப்பாங்க. அத பாத்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினைச்சீங்களா? இனிமே என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. நான் யாருன்னு காட்டுறேன். ஏய் கல்யாணி, என்னமாமா அக்கா வீட்டுக்கு இப்படி கோவப்படுத்துறீங்க? நடக்கிறதெல்லாம் சரியாவா இருக்கு? நீங்க ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களா? ஏய் வாய் மூடிட்டு போடா. ஆமா, உங்க வீரத்தை என்கிட்ட காட்டுங்க, அங்க எங்கேயும் காட்டாதீங்க.